அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி க்ரோஷேட் வீடியோவில் ஹார்லிக் குயின் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். ஹார்லிக் குயின் ஸ்டிச்க்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட், டிக்ரீஸ் ஸ்டிச். செயின் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட், டிக்ரீஸ் ஸ்டிச்சை எப்படி போடணுன்றது எல்லா வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்து ஹார்லிக் குயின் ஸ்டிச் எப்படி போடணுன்றது ஈஸியாக பார்த்து போட்டுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ஹார்லிக் குயின் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹார்லிக் குயின் ஸ்டிச் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னா 8 8 8 இது போல் 8 8 எத்தனை தடவை 8 செயின் ஸ்டிச் வேணுமோ அத்தனை 8 டைம்ஸில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் 3 தடவை 8 8 செயின் ஸ்டிச் போட்டு 24 செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் 2 செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதாவது 26 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு முதல் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் இருந்து சிங்கிள் க்ரோஷே இந்த ஃபஸ்ட் லைனில் போட்டுகிட்டே போகணும். சிங்கிள் க்ரோஷே இந்த ஃபுல் லைனும் போட்டு முடிக்கும் பொழுது இது போல் தான் இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு ஃபஸ்ட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வதாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வதாக இருக்கிற ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அதே ஸ்டிச்சில் இன்னும் 2 டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ 2வது டபுள் க்ரோஷேட் போட்டுட்ருக்குறோம். அடுத்து இன்னும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ 3வது டபுள் க்ரோஷேட் சேம் ஸ்டிச்சு உள்ளவே டபுள் க்ரோஷேட் போட்டுட்ருக்கோம். இப்போ 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் மறுபடியும் இதே ஸ்டிச்சு உள்ள இன்னும் 3 தடவை டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ ஒரே ஸ்டிச்சு உள்ள ஃபஸ்ட்டு 3 தடவை டபுள் க்ரோஷேட், ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் அதே ஸ்டிச்சு உள்ள 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த ஷேப்பு இது போல் தான் இருக்கும். அடுத்ததாக 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வதாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சு போடணும். சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு மறுபடியும் 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வதாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷேட் ஃபஸ்ட்டு போடணும். அடுத்து 2 செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சு உள்ள 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும். இப்போ 2 ஷெல் ஸ்டிச் போல் போட்டிருக்கோம். அதாவது 3 டபுள் க்ரோஷேட், ஒரு செயின் ஸ்டிச், 3 டபுள் க்ரோஷேட் சேம் ஸ்டிச்சில் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷேட் இதே போல் கடைசி வரைக்கும் போட்டு முடித்த பிறகு எல்லா ஸ்டிச்லேயும் போட்டு முடித்த பிறகு கடைசியாக 4 ஸ்டிச்சு இருக்கும். இந்த 4 ஸ்டிச்சில் 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இதுதான் கடைசியாக இருக்கிற ஸ்டிச்சு. இதில் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடித்ததும் இது போல் தான் இருக்கும். ஷெல் ஸ்டிச் போல் இருக்குது, மலை போலவும் இருக்குது. அடுத்த கலர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த சிங்கிள் க்ரோஷேலேயே வேறு கலர் ஜாயின் பண்ணிவிட்டு 4 செயின் ஸ்டிச் போடணும். 4 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு பேட்டர்ன் திருப்பணும். 3 ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச்சாக மாற்ற போகிறோம். அதாவது 3 டுகெதர் ஸ்டிச் போடலாம். 4 செயின் ஸ்டிச் ஏற்கனவே போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டை கணக்கு எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சு உள்ள ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டி ஸ்டிச்சுக்கு உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூல் எடுக்கும்பொழுது முதல் 2 லூப்பில் மட்டும் ரன்னிங் நூல் எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சு உள்ளே விட்டு தான் முதல் 2 லூப்பில் மட்டும் ரன்னிங் நூல் எடுத்திருக்கோம்.
இப்போ ஹூக்கில் 3 லூப் கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் ரன்னிங் நூல் ஊசியில் மாட்டி லூப்பை மேலே இழுக்கும் பொழுது முதல் 2 லூப்பில் மட்டும் எடுத்தோம்னா இது போல் 4 லூப் கிடைக்கும். இந்த 4 லூப்லேயும் ரன்னிங் நூலை வெளியே இழுத்தோன்னா இது போல் ஸ்டிச் கிடைச்ச பிறகு 7 செயின் ஸ்டிச் போடணும். 7 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு செயின் ஸ்டிச் இருக்கிற கேப்பை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 3 டபுள் க்ரோஷேட், நடுவில் இருக்கிற சிங்கிள் க்ரோஷேட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற டபுள் க்ரோஷேட்டை ஒரே ஸ்டிச்சாக மாத்திரம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கேப்பை விட்டுட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த 3 டபுள் க்ரோஷேட்டை 3 லூப் எடுக்கலாம். அதுக்காக ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டி ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேட்டில் 2 லூப் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சு உள்ள ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை எடுத்து 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. இப்போ 3 லூப் கிடச்சாச்சு. இப்போ 3வது டபுள் க்ரோஷேட் உள்ள ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூல் எடுத்திருக்கோம். 2 லூப் வழியாக மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற 3 டபுள் க்ரோஷேட்லேயும் இதே போல் லூப் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷேட்டில் லூப் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்த 3 டபுள் க்ரோஷேட்டில் லூப் எடுத்த பிறகு மொத்தம் ஊசியில் 7 லூப் வந்த பிறகு ரன்னிங் நூலை 7 லூப் வழியாகவும் எடுத்தோன்னா இது போல் டிசைனில் கிடைக்கும். மறுபடியும் 7 செயின் ஸ்டிச் போடணும். 7 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு செயின் ஸ்டிச் கேப்பை விட்டுட்டு இந்த 3 டபுள் க்ரோஷேட் நடுவில் சிங்கிள் க்ரோஷேட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 3 டபுள் க்ரோஷேட்லேயும் லூப் 7 கிடைச்ச பிறகு ஒரே ஸ்டிச்சை மாற்றின பிறகு மறுபடியும் 7 செயின் ஸ்டிச் போடுறோம். 7 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் நடுவில் இருக்கிற செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 4 ஸ்டிச்சு இருக்குது. அந்த 4 ஸ்டிச்சில் 3 ஸ்டிச்சை மட்டும் 3 டுகெதர் ஸ்டிச்சாக போட்டுட்டு கடைசியாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடிக்கணும். அதன் பிறகு இந்த லைன் இது போல் தான் இருக்கும். கடைசியாக இந்த 3 ஸ்டிச்சு ஒரே ஸ்டிச்சை மாற்றின பிறகு டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்ததும் 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு இங்கே தெரிகிற இந்த கேப்பில் மொத்தம் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அதாவது இங்கே தெரிகிற இந்த கேப் உள்ள ஊசியை விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை இந்த கேப் வழியாக இழுக்கும்பொழுது மேலே இருக்கிற எல்லோ கலர் செயின் ஸ்டிச்சும் இந்த ஸ்டிச்சோடு சேர்ந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற இந்த கேப்பில் முதல் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். அதுக்கு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் இதே கேப் உள்ள 3 டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ மொத்தம் டபுள் க்ரோஷேட்டும் போட்டு முடித்த பிறகு அடுத்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் அந்த எல்லோ கலர் செயின் ஸ்டிச் லைனையும் சேர்த்து தான் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்த ஸ்டிச்சிலையும் 3 டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் ஸ்டிச் 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடிச்சிருக்கோம். கடைசியாக இருக்கிற இந்த கேப்பில் 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிக்கணும். கரெக்டாக இந்த லைன் முடிக்க போகிறோம். கடைசியாக இருக்கிற இந்த ஸ்டிச்சுக்கு உள்ள ஊசியை உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். டபுள் க்ரோஷேட் ஃபுல்லாக முடிக்காமல் வேறு கலர் யான் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னே இந்த லைன் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடித்த பிறகு இந்த ஷேப் எல்லாமே இது போல் தான் இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேறு ஒரு கலர் நூலை ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு பேட்டர்ன் திருப்பணும். எல்லோ கலர் 2 லைன் எப்படி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்தோமோ அதே போல் தான் இந்த 2 லைனும் ஸ்டிச்சஸ் போடணும். 6 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக லூப் எடுத்துகிட்ருக்கோம். 3 ஸ்டிச்சில் லூப் எடுத்த பிறகு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 ஸ்டிச்சில் மறுபடியும் லூப் எடுத்த பிறகு
ஹூக்கில் இது போல் லூப் கிடைச்ச பிறகு இந்த எல்லா லூப் வழியாகவும் ரன்னிங் நூலை வெளியே இழுக்கணும். அடுத்ததாக 7 செயின் ஸ்டிச் போடணும். அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் இதே போல் லூப் எடுக்கணும். இதே போல் கடைசி வரைக்கும் போட்டு முடித்த பிறகு கடைசி ஸ்டிச்சில் 3 செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட முடியும். அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிற டபுள் க்ரோஷேட்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு போடணும். இந்த லைன் போட்டு முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும். அடுத்த லைனும் இதே ரெட் கலரில் தான் போட போகிறோம். அதுக்காக பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பின பிறகு இப்போ இந்த லைனில் தான் இப்போ இங்கே காப்பி பண்ண போகிறோம். அதாவது இந்த ஹோல்ஸில் முதல் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். அதுக்கு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் 3 டபுள் க்ரோஷேட் அதே கேப் உள்ள போடணும். அதுக்கு அடுத்ததான் இங்கே இருக்கிற இந்த கேப்பில் சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த சிங்கிள் க்ரோஷேயோட அந்த செயின் ஸ்டிச்சும் ஆட் ஆகணும். இப்போ அடுத்ததாக இருக்கிற இந்த கேப்பில் 3 டபுள் க்ரோஷேட், அடுத்த செயின் ஸ்டிச், அடுத்து அதே ஸ்டிச்சில் இன்னும் ஒரு 3 டபுள் க்ரோஷேட். இது போல் இந்த லைன் கடைசி வரைக்கும் போட்டு முடித்த பிறகு கடைசியாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் போடணும். இந்த 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிங்கிள் க்ரோஷேட்டை ஃபுல்லாக போடாமல் அடுத்த கலர் ஜாயின் பண்ணுறதுக்காக பாதியாக போட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு இந்த லைன் ரொம்ப ஈஸியான லைன். அதாவது இந்த பேட்டர்ன் இப்படியேவும் விடலாம், இதை ஒரு சமமான நிலைக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்காக தான் இப்போ 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டை கணக்கெடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போடுறோம். அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு போடுறோம். இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு போடணும். அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போடுறோம். டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். இப்போ நடுவில் இருக்கிற இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். அதன் பிறகு எப்படி ஸ்டிச் போடுறோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கோம். அடுத்ததாக ஆஃப் டபுள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட், கேப்லேயும் சிங்கிள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷேட், ஆஃப் டபுள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட். இதே போல் தான் இந்த கடைசி வரைக்கும் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் இது போல் இருக்கும். இதே லைனும் விடலாம், இல்லை இதுக்கப்புறமா வேறு லைன் போடணுன்னா ஒரு லைன் சிங்கிள் க்ரோஷேட் போடுறதுக்காக செயின் ஸ்டிச் போட்டுட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு இந்த லைன் ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு இந்த பேட்டர்ன் இது போல் தான் இருக்கும். கட் பண்ண யான் எல்லாமே ஸ்டிச்சுக்கு பின்ன ஹைட் பண்ண பிறகு பேட்டர்ன் இது போல் தான் இருக்கும். இதே மெத்தட் வச்சு நம்ம எவ்வளோ பெரிய பிளாங்கெட் கூட போடலாம். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி பர்ஸ் எதை வேணால் நம்மளால் போட முடியும். இன்றைக்கி வீடியோவில் ஹார்லிக்யூன் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.